என் குடும்பம் நான் இருக்கேன். காலையில இருந்து எல்லாமே வீட்ல ஒரு கொலாப்ஸா தான் இருக்கும். என்ன காலைல எந்திரிச்சோனே நெனச்சபடி எதுவுமே நடக்கிறது இல்ல பொதுவா. ஏன்னா நம்ம லேடீஸ் கிளாஸ்ன்றதுனால நான் இத பேசுறேன். நம்ம நெனச்சது எதாவது நடக்குமா? ஒண்ணுமே நடக்காது. ஒரே ஒரு சின்ன பின் கூட நான் காலையில பிளான் பண்ண பிரகாரம் எதுவுமே நடக்காது. என்னுடைய டென்ஷன் மொத்தமே எதுவும் எனக்கு நடக்காம இருக்கிறது தான் காரணம். என்னால கிளாஸ் எடுக்க முடியல. என்னால சாப்பிட முடியல. என்னால வேலை செய்ய முடியல. என்னால ஒர்க் பண்ண முடியல. நான் நெனச்சபடி வெளிய போ முடியல. நான் நெனச்சபடி ஷாப்பிங் போ முடியல. ஏன்னா, வீட்டு சூழ்நிலை எதுவுமே சரியில்ல. எல்லாரும் நிர்பந்தப்படுத்துறாங்க. ஏன்னா அதுவும் தேவை, இதுவும் தேவை. ஆனா என்னுடைய பிரச்சனைகள் லாஸ் ஆகும்போது என்னால அத அக்செப்ட் பண்ண முடியல. இதுதான் நம்ம பிரச்சனைக்கு காரணம். இப்ப காலையில என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, மேடம் காலைல எந்திச்சு எதுவுமே செய்ய முடியல மேடம். என்னால கிளாஸே அட்டெண்ட் பண்ண முடியல மேடம். கிளாஸ் ஒண்ணு அட்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு மேடம். அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றோம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, எது எது எப்பப்ப எப்படி நடக்குமோ, அது அது அப்படி நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம எப்பவுமே எப்படி இருக்கிறோமோ, இது நடக்கணும், அது நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம ரொட்டீனா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை. நம்மளும் மாற மாட்டோம். நமக்கு நடக்கிறதும் மாறாது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, சாகர வரைக்கும் 2 பேரும் அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உண்டானது தான் டிவைன் ஃபயர். இப்ப காலையில நான் ஒரு மாஸ்டர் பிளான் பண்றேன். நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். என்ன என்ன புரிஞ்சுட்டு கொஞ்சம் எல்லாம் கோஆப்பரேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தப்பு. நடக்குமானா நடக்காது. எனக்கு தகுந்த மாரி யார் இருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. சோ நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் எடுக்கணும். இந்த கிளாஸ் எடுக்கணுறதுக்கு எனக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு வேணும். அப்போ இந்த வீட்ல உட்கார்ந்து நான் எடுக்கிறேன். இந்த குடும்பத்துல இருக்கவனுக்கு ஒத்துழைப்பு குடுக்கணும்னா, எனக்கு இத கிரியேட் பண்ணணும்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் டிவைன் ஃபயர் நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த வேலைய நான் செய்யணும் அப்டின்னாக்கா, டிவைன் அதுக்கு தகுந்த மாரி ஒரு சூழ்நிலைய எனக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். சூழ்நிலைய நான் உருவாக்குறேன். ஒண்ணொண்ணுத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே ஏன் குடும்ப உறுப்பினர்களுக்கு காலையில பிளெஸ்ஸிங், நைட் பிளெஸ்ஸிங் குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம ஏன் படிக்கிறோம்னா, இந்த குடும்பத்துல இருந்தா நம்ம எல்லாத்தையுமே பண்ண முடியும். குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம டிவைன் ஃபயர் படிக்கிறோமோ, அந்த டிவைன் ஃபயர் படிக்கும்போது மறுபடியும் நான் சொல்றேன் கேளுங்க. டிவைன் ஃபயர் படிக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக தான் அவங்களுக்கு நம்ம டிவைன் ஃபயர் படிக்கிறோம். ஏன்னா, நான் ஒரு சரியான பாதையில நான் போயிட்டு இருக்கேன். அந்த பாதையில போயிட்டு இருக்கிறதுக்கு என்ன கூட இருக்கக்கூடிய உற்றம், சொற்றம், நட்பு உறவுகள் எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குது. அவங்கலாம் எப்படி இருக்கணுமோ அந்த மாரி இருந்தா தான் நான் என்னுடைய பாதையில போயிட்டே இருக்க முடியும். சோ, அப்ப அவங்க இறைவன் விருப்ப பிரகாரம் தூய்மையா இருக்கணுன்றதுக்காக அவங்கள நான் டிவைன் ஃபயர் படிச்சுட்டே இருந்தேங்க. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். இந்த கப்பல் போகுது பார்த்தீங்களா? கடல்ல. கப்பல் ஒண்ணும் தனியா போகாது. 2 துடுப்பு வச்சு முன்னால இருக்க அந்த தண்ணிய அப்படி தள்ளி தள்ளி விட்டோம்னா, கப்பல் முன்னால போயிட்டே இருக்கும். போட்டு போட்ல நம்ம போனோம் இல்லைங்களா? அப்படியே நிக்கும். இந்த பக்கம் ஒரு துடுப்பு, அந்த பக்கம் ஒரு துடுப்பு போட்டு விட்டோம்னா முன்னாடி போயிட்டே இருக்கும். சோ அத மாரி நீ உன்னுடைய பாதையில போகிட்டே இருக்கணுமா? 2 துடுப்பு மாரி தான் டிவைன் ஃபயர். நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ செய்ற எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். அதாவது நீ கரெக்ட்டான வழிக்கு போனீன்னா அது வேலை செய்யும். அதே நேரத்துல இந்த டிவைன் ஃபயர் நீ அவங்களுக்கு சொல்ல சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா அந்த ஆன்மா லெவல் அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தே தீரும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்களா? நம்மை பாதிக்காம, நம்ம கனெக்ட் பண்ணாம, நம்மளை தொந்தரவு பண்ணாம, நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம, நம்ம வேலைக்கு போகறதுக்கு அவங்க இருப்பாங்க. அந்த அந்த மாற்றத்தை யார் உருவாக்குறதுன்னா, இறைவனின் விருப்பத்திற்கேற்ப அவங்க தூய்மை அந்த ஆன்மா அந்த பியூரா இருந்தா மட்டும் தான், நான் என்னுடைய பாதைக்கு போக முடியும். அதுக்காக அந்த டிவைன் ஃபயர் நம்ம படிக்கிறோம். படிக்க அந்த ஆன்மாக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். அது அடுத்த லெவல். இப்ப நம்மலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல தான் இருக்கோம். இனிஷியேட்ல தான் இருக்கோம். அப்போ கண்டிப்பா குடும்பத்துக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்கும் டிவைன் ஃபயர் படிச்சாங்க. ஒரு எனர்ஜி பிளாக் ஒண்ணு பண்றோம். ஒரு செல்ஃப் பிளாக் ஒண்ணு பண்றோம். ஒரு ஃபேமிலி பிளாக் ஒண்ணு பண்றோம். யாராவது ஒருத்தர் என்னன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ். எல்லாருமே ஒரு பிளாக் பண்றோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பாக்கலாம். பரவால்ல நான் சொல்லுங்க மேடம். நினைச்ச மாதிரி என் குழந்தை இருக்கணும். நான் நினைச்ச மாதிரி என் கணவன் இருக்கணும். நான் நல்லவதான். நான் எல்லாமே எல்லாமே அவளுக்கு நல்லது பண்றேன். ஆனாலும் அவளுக்கு புரிய இல்ல மாட்டேங்குது. மைதிலி. நான் என்ன சொல்றேன் செல்ஃப் பிளாக். யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்களோ, ஏதாவது நினைப்பாங்களோ வீட்ல என்ன பத்தி ஏதாவது நினைப்பாங்களோன்னு நானே தலை போட்டுக்கிறது. இல்ல இது அது தடை போடுறது தடைன்ற மாரி வரும். அந்த பிளாக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எது பண்ணாலும் எனக்கு எதுவும் நடக்காது. நான் எனக்கு எது பண்ணாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க.
என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னால எதுவுமே செய்ய முடியாது. நான் இன்னைக்கு ஒண்ணு வேணாம். நீ இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். என்ன சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாதும்மா. நான் பேசுறதெல்லாம் வேஸ்ட். ஒரு ஆளும் திருந்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் டிவைன் ஃபயர் சொல்றேன். என்ன பிரயோஜனம்? நான் பிளாக் பண்ணிட்டேன். நான் பேசுறது எதுவும் சரியாகாது. நானே பிளாக் பண்ணிட்டேன். நான் என்ன பேசினாலும் வேஸ்ட். ஒவ்வொருத்தரும் திருந்த போறது கிடையாது. யாருக்கும் புரிய போறது இல்ல. அப்படின்னு நான் பேசிட்டேன். சரி நான் இப்ப தெய்வீக நேர்ப்பு சொல்றேன். எல்லாரும் கேளுங்கன்னு சொல்றேன். எப்படி போகும்? நானே பிளாக் பண்ணிட்டேன். உங்க எனர்ஜி மொத்தம் பிளாக் பண்ணிட்டேன். யாருக்கும் ஒண்ணும் புரியாது. நான் பிளாக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் போட்டேன் எல்லாருக்குள்ளயும். அதுக்கப்புறம் நான் டிவைன் ஃபயர் படிக்கிறேன். மைதிலி பதில் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் தானே பண்றோம். ஆமா கண்டிப்பா அது நடக்காது. ஏன் கேட்டாக்க நானே முதல்ல தடை வச்சாச்சு. எஸ் 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 அததான் கேட்டேன். செல்ஃப் பிளாக் நானே தடை போட்டேன். மேடம் நீங்க சொல்றீங்க மேடம் என் குடும்பம் திருந்தாது மேடம். என் புருஷன் திருந்த மாட்டான் மேடம். நான் எல்லாம் பார்த்துட்டேன் மேடம். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கிரிமினல் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஓகே. அந்த கிரிமினல் கூட வாழ்ந்தா தான் உன்னுடைய வாழ்க்கை பேலன்ஸ் ஆகுன்றது தானே கர்மா. அதானே தீர்ப்பு. நான் எல்லாம் பண்றேன் மேடம். எனக்கு சரியாகாது மேடம். எனக்கு தெரியும். இது இது எதுக்கு மாறாது மேடம். எடுத்து பேசும்போதே அப்படிதான் பேசுவாங்க என்கிட்ட. மேடம் என்ன சொன்னாலும் எல்லாம் கரெக்ட் மேடம். நான் சொல்லி 10 பேர் மாறுறாங்க மேடம். ஆனா எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கார் திருந்த மாட்டார் மேடம். அவர்கிட்ட மாற்றம் வராது மேடம். அவர் மாறக்கூடிய ஆளாக இருந்தாலுமே அவர் மாற மாட்டார், திருந்த மாட்டார். நான் ஒரு செல்ஃப் பிளாக் பண்றேன் பாருங்க அவருக்கு. அதுதான் நடக்குதே தவிர டிவைன் ஃபயர் வேலை செய்யாது. இது பண்றமா இல்லையா? என் ரூம்ல உட்கார்ந்துருக்கேன் மேடம். வெளிய புயல் காத்து, சூறாவளி காத்து அடிக்குது மேடம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூறாவளி காத்து நல்லா வேகமா அடிச்சதுன்னா இந்த வீட்டையே தூக்கிட்டு போயிடும். நான் என்ன செய்யறேன்னா இந்த ரூம்குள்ள ஏன்னா 10க்கு 10 ரூம்ல உட்காந்துருக்கேன். நல்லா வெயில அடி அடி மழை அடிச்சு பித்து போது காத்து அடர்ந்தனா ஜன்னல் திறந்தா அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு காத்து அடிக்குது. வெளிய காத்து இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன செய்யறேன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன காத்து கூட வரக்கூடாதுன்னு மொத்த ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். காத்து வெளிய இருக்கு. ஆனா காத்து உள்ள வரதுக்கு நான் அனுமதிச்சா தானே மேடம் காத்து உள்ள வரும். நான் வரக்கூடாதுன்னு கதவ க்ளோஸ் பண்ணிட்டேன் மேடம். எப்படி மேடம் காத்து வரும்? அது மாரி எனர்ஜி லெவல்ல எனக்கு நடக்காது நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா, டிவைன் கண்டிப்பா வராது மேடம். என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னால எந்த இதுவும் சரிப்படுத்த முடியாது. எனக்கு தெரியுது. ஏன்னா என்னுடைய உடம்பும் முடியாது. எனக்கு வயசாகி போச்சு. மனசும் எண்ணமும் மட்டும் தான் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும். என்னால மாத்த முடியும். நான் ஒரு கிளாஸ் எடுத்தா எனக்கு 500 பேர் அதுல பலனடைவாங்கன்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங்கா. உட்கார்ந்திருக்கிற இடத்துல இந்த கிளாஸ் மூலியமா ஒரு 500 பேர் சரியாவாங்கன்ற எண்ணத்த நான் ஸ்ட்ராங்கா நான் வச்சு, நான் இந்த கிளாஸ்ல ஒரு சின்ன விளக்கத்த குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ணம் இப்ப இதுல 200 பேர் இருக்கிறீங்க. 200 பேருக்குள்ளயும் தாட்டு உள்ள போயிட்டு, ச்சே இது எப்படி இருந்தாலும் நம்ம மாற்றம் வரணும்ன்ற எண்ணம் உங்களுக்கும் மாறி நீங்க 200 பேருக்கு வேலை மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க. இதுதான் எனர்ஜி லெவல் ஸ்ட்ராங்கா நம்ம பண்ற தாட் லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப நான் பேசும்போது யாருக்கும் ஒண்ணும் மாற்றம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் நல்லதுதான். யார் என்னைக்கு பண்றீங்களோ செய்யுங்க, புடிங்க அப்படிங்கிற மாரி நான் பேசுறேன். இந்த விஷயம் உள்ளுக்கே போகல உங்களுக்கு. நீங்க எப்படி 10 பேர்ட்ட சொல்வீங்க? உனக்கே புரியல. எப்படி நீங்க 10 பேர் சொல்லுவீங்க? சோ அப்ப நம்ம தாட் நம்மளால பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, நெனைச்சு நம்ம பண்ணும்போது, யார் யார் எண்ணங்களுக்குள்ள அது எண்ணம் அந்த எனர்ஜி போகுதோ, அந்த எனர்ஜி அவங்களுக்கும் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க மூலியமா ஒரு 10 பேருக்கு போயிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள். எல்லாம் கரெக்ட் தான் தெரியுது எனக்கு. இப்ப நான் ஹீல் பண்ணா மட்டும் சரியாயிடுமா? இப்படி சொல்லியாச்சு மேடம். அதுக்கப்புறம் மாற்றம் பண்ணேன் மேடம். மேடம் நீங்க சொல்றீங்க நான் மாறுறேன் மேடம். எங்க மேடம் உங்க குடும்பத்த பத்தியோ, உங்க வீட்ல இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி பத்தியோ நம்ம கிளாஸ்ல பேச நமக்கு அது அது நமக்கு விஷயமும் நமக்கு தேவையில்ல. இந்த கிளாஸ்க்கு நம்ம வரோம்னா, பிஹெச்க்குள்ள வரோம்னா, ஜிமீட்டுக்குள்ள வரோம்னா, நான் என்ன எப்படி மாத்திக்கிறது மட்டும் தான் கிளாஸ். மத்தவங்களுக்கு அப்ளை பண்றது கிடையவே கிடையாது. நான் பலமுறை சொல்லுவேன். யாருக்குமே அப்ளை பண்ணாதீங்க பிஹெச்ச. நான் என்ன எப்படி மாத்தணும்? என்ன பண்ணாலும் என்ன இரிட்டேட் பண்ற மாரியே தான் மேடம் எல்லாமே நடக்குது. அமைதியா இருப்பேன். அந்த பேசணும்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். எஸ் ஆமா. முடியாது. அவங்க பேசணும்னா நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அப்படி ஏன் டென்ஷன் ஆகுறோம்னா, அவங்க அவங்க பேசுறது கிடையாது. நான் அமைதியா இருப்பேன்ட்டு நான் நியூட்ரலைஸ் ஆயிருக்கிறேன் பாருங்க. என்னை செக் பண்றதுக்காக இறைவன் அப்படி பேச வைப்பான் அவங்கள. நீ எப்படி இருக்கிற பார்க்கலான்ட்டு. இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய ஏன்னா, அது என்ன மேடம் நம்ம மட்டும் தான் இதெல்லாம் நமக்கு மட்டும் தான் நடக்கும். நம்ம தானே 100 பேர் ஜிமீட்ல இருக்கிறோம். வீட்ல பக்கத்து இப்ப வீட்ல நம்ம ஒவ்வொரு வீட்லயும் 5, 5 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் ஜிமீட்ல இருக்கிறாங்க இல்லையே! நான் தானே ஜிமீட்ல இருக்கிறேன். நான் எதுக்கு ஜிமீட்ல இருக்கிறேன்?
எனக்கு ஏதாவது நல்லது நடக்காதா? நான் ஏதாவது புரிஞ்சுக்க மாட்டேனா? என் வாழ்க்கைய நான் எப்படி மாத்திக்கிறது? என் கஷ்டத்த எப்படி சரிப்படுத்திக்கிறது? எப்படி என் துன்பங்கள்லாம் தீரும்? அப்படின்னு நான் தானே உள்ள எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு வீட்டுக்குள்ள. எல்லாரும் நல்லா இருக்கணும். என் பிரச்சனை தீராதா? கஷ்டம் தீர எல்லாம் நினைக்கிறான். ஆனா யாரும் ஜிமெட்டுக்குள்ள இல்லையே. ஆன்ம தேடல் இன்னும் வரலையே அவங்களுக்கு. ஆன்மா தேடல் இருக்கிறவன் தான் ஜிமெட்டுக்குள்ள வருவான். நம்ம வீட்டுக்குள்ளேயே எனக்கு இருக்கக்கூடிய அதே கவலை என் தங்கச்சிக்கும் இருக்குது. வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். என் பிரச்சனை சரியா இல்ல. என் புருஷன் சரியில்ல. எல்லாம் இருக்குது. ஆனா நான் ஜிமெட்ல உட்காந்து கிளாஸ் கத்துட்டு இருக்கிறேன். அவன் அந்த பக்கம் அந்த ரூம்ல இருக்கிறா. இவளுக்கு வேற பொழப்பு இல்ல. எந்த நேரம் போன ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பா. அவ்வளவுதான். அந்த சோல் இந்த லெவலுக்கு வரல இன்னும். மேடம் என்ன சொன்னாலும் என் தங்கச்சி திருந்த மாட்டான்றேன் மேடம். உனக்கு எதுக்கு அந்த வேலை? நான் சொன்னா கூட புரிய வைக்க மாட்டேன் மேடம். அவ புரிஞ்சுப்பாளா? அவளுக்கு இன்னும் 4 ஜென்மம் இருக்கு. நீ என்னத்த போய் மாத்த போற அவகிட்ட? ஏன் இன்னும் அப்ளை பண்ற? சொல்லுங்க. அத்தன பொழப்பொத்துட்டு நீங்க 150 பேர் இதுக்குள்ள உட்கார்ந்துட்டோம்னா, ஏதோ ஒரு விஷயம் என்னத்தையோ ஒண்ணு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அப்படிதானே மேடம் எல்லாருமே வரும். சொல்லுங்க பார்க்கலாம். அட மாறுறோமா மாறலையா அடுத்த விஷயம். அந்த நேரத்துக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லையா? அத வச்சு நம்ம ஒரு சார்ஜபிளா இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நீங்க சொன்னது தான். ஏதோ ஒண்ணு தேடி வரோம் இல்லையா? அந்த ஒரு தேடல் மத்தவனுக்கு இல்லன்றேன் நான். அவ்வளவுதான். இல்லாதவர புடிச்சு நம்ம ஏன் இழுக்கணும்ன்றேன் நான். இழுக்கணும். வேணான்னு சொல்ல வரல. நம்ம பேசி அவங்கள மாத்த முடியாது. அவங்க லெவல்ல அவங்க வந்தா மட்டும் தான் ஒரு விஷயத்த ஃபார்வர்ட் பண்றேன். 10 குரூப்ல ஃபார்வர்ட் பண்றேன். 4 பேர் மட்டும் தான் வருவாங்க. அத்தன பேரும் அந்த மெசேஜ் பார்த்திருப்பாங்க. இது வேற வேலை கிடையாது. ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த சோலுக்கு அப்ப தேவை கிடையாது. நான் ஏன் இந்த மாரி விஷயத்தெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல பேசுறோம்னா, இதெல்லாம் ஒரு பப்ளிக்கா பேச முடியாது சில விஷயத்தெல்லாம். லேடீஸ்ன்னும்போது கரெக்ட்டா அந்த லெவல்ல புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள மாற்றம் வந்தா தான் மேடம் குடும்பத்துல மாற்றம் வரும். குடும்பத்துல மாற்றம் வந்தா தான் நம்மள சார்ந்து இருக்கவங்களோட ஒரு மாற்றம் வரும். அப்புறம் ஒரு ஊர்ல வரும். எல்லாத்தையுமே வந்து தன்னிடத்துல இருந்து தான் வரும். செல்ஃபா தான் வரணும். அங்கேயே மாற்றம் இல்லன்னா நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க?